பறிக்கப்பட்ட பொன்முடி பதவி. அடுத்தது துரைமுருகனுடைய பதவியும் பறிக்கப்படுகிறதா? அவசரமாக மன்னிப்பு கேட்டாரு. பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பல முறை அவதூறாக பேசியிருக்கின்றார். எதிர்கட்சிகள் சுட்டி காட்டி இருக்கின்றன. சமூக வலைதளத்தில் அவருடைய பேச்சு பரவன பிறகு தவறு என சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். ஆனா அந்த தருணங்களை எல்லாம் பொன்முடி அவர்கள் அமைதியா இருந்துவிட்டு பிறகு நகைச்சுவாக பேசுகின்றேன் என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக பெண்களையும் இந்து மதத்தையும் இணைத்து பேசி இன்னைக்கு அவதூறு செய்திருக்கின்றார். அதனால அவருடைய பதவியானது பறிபோகிறது. ஆனா துரைமுருகன் அவர்கள் அவசரமாக ஓடி வந்து மன்னிப்பு கேட்டது ஏன்? துரைமுருகன் அவர்களும் வந்து ஒரு முறை அல்ல பல முறை அவதூறா பேசியிருக்கிறாரு. பொன்முடி அவர்கள் விலை மாதருக்கும் வாடிக்கையாளருக்கும் உள்ள தொடர்பாக அவதூறா பேசின விஷயம் வைரலான பிறகு நம்ம முதல்வரே அதிரடியாக களத்துல இறங்கி பொன்முடி மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. பொதுச் செயலாளர் வரட்டும், ஆலோசனை செய்து பொன்முடி மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு காத்தில்லாம முதல்வரே தனக்கு இருக்கக்கூடிய வீட்டோ அதிகாரத்தின் மூலமாக பொன்முடி அவர்களுடைய கட்சி பதவியை பறித்திருக்கிறாங்க. இப்ப சமூக வலைதளத்துல என்ன கோரிக்கை எழுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏன்பா உங்க கட்சியில பதவி வகிப்பதற்கே தகுதி இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் அமைச்சரா இருக்கலாமா? ஒரு கட்சி பொறுப்பை விட ஒரு அமைச்சர் பொறுப்பு எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது, பொறுப்பு வாய்ந்தது. கட்சி பதவிக்கே தகுதியற்றவர் என்றால் அமைச்சராக எப்படி தொடரலாம்? அதனால அவருடைய அமைச்சர் பதவியும் பறிங்க. அவர் என்ன இப்போது மட்டுமா அவதூறா பேசுறாரு? பல முறை நீங்களே வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கீங்க இல்லையா? அப்ப கட்சிக்கே கட்டுப்படாதவரு தமிழக மக்களுக்கு மட்டும் கட்டுப்படுவாரா? கிராம சபை கூட்டமானது நடக்கிறது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குறைகளை மக்கள் சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மூதாட்டி வந்து இந்த தண்ணி டேங்க் கொஞ்சம் கட்டி கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சுட்டிய அப்படின்னு கேட்டதா இருந்தாலும் வாய மூடு அப்படின்னு சொன்னதா இருந்தாலும் ரொம்பவே அலட்சியமாக பேசக்கூடியவராகத்தான் இருக்கிறாரு. முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போட்டவனுக்கும் நல்லது செய்வேன், ஓட்டு போடாதவனுக்கும் நல்லது செய்வேன். ஏன்னா அனைவருக்குமானவராக நான் இருக்க போறேன். தமிழ்நாடு அனைவரையும் ஒருங்கிணைத்து நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கின்ற போதுதான் வளர்ச்சி அடையும். அதனால ஓட்டு போடாதவங்க கூட நலத்திட்டத்தை பார்த்துட்டு அடடா இப்பேற்பட்ட கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலே என்று வருத்தப்படுவான். அதனால எல்லோருக்குமான ஆட்சியாகத்தான் இருக்கும் அப்படின்னு முதல்வர் பேசுகின்ற பொழுது கிராம சபை கூட்டத்தில் குறைகளை சொல்றதுக்கு தான் வந்திருக்காங்க. அமைச்சர் வந்திருக்கின்றார். அவர் முன்னிலையில குறையை சொன்னோம்னா கண்டிப்பாக நிவர்த்தி செய்வார் அப்படின்றதுக்காக தான் பெண்கள் எல்லாம் வந்து ஏன்பா பைப்பை போட்டு கொடுக்க கூடாதா, தண்ணி டேங்கை கட்டி கொடுக்க கூடாதா, சாலை போட்டு கொடுக்க கூடாதா, பஸ் வசதி இல்லையே அப்படின்னு கேட்கின்ற போதெல்லாம் ஓட்டு போட்டு கிழிச்சுட்டிய வாய மூடு மைக்க புடுங்கடா அப்படின்னு அநாகரிகமாக நடந்து கொண்டால் எப்படி? ஜனநாயகத்துல ஓட்டு போட்டவனுக்கு மட்டும் தான் செய்வாங்களா? அப்போ நம்ம பொன்முடி அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போட்டவனுக்கு மட்டும் தான் அமைச்சரா இருப்பாரா? மற்றவங்களும் அமைச்சரா இருக்க மாட்டாங்களா? அப்போ இந்த 4 ஆண்டு காலத்துல பொன்முடி அவர்கள் கட்சிக்காரனை பார்த்து வேலை கொடுத்திருக்காரா? இல்ல கட்சிக்காரனுக்கு பார்த்து நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கின்றாரா? இப்படி பாகுபாடுடன் பார்க்கக்கூடிய பொன்முடி அவர்கள் அமைச்சர் பதவியில் இருக்கலாமா? பெண்களையும் சரி இந்து மதத்தையும் சரி அவமதித்து பேசியிருக்கக்கூடிய நம்முடைய பொன்முடி அவர்கள் உங்க கட்சியில பதவியை அனுபவிக்க முடியாத ஒரு தகுதியற்ற நபராக இருக்கின்ற போது தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு மட்டும் அவர் என்னத்துக்கு அமைச்சர், அவருடைய அமைச்சர் பதவியும் பறிக்கணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வலுத்திருக்கிறது. முதல்வரை பொறுத்த வரைக்கும் மூத்த கட்சி நிர்வாகம் கிட்ட வந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய துரைமுருகன் அவர்கள் கட்சி ஆபீஸ் வரல. ஆனா நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் நேரடியாக கட்சி ஆபீஸுக்கு வந்து அவரே வந்து ஒரு லெட்டரை டைப் பண்ணி நம்முடைய பொன்முடி அவர்கள் இனிமே துணை பொதுச் செயலாளராக நீடிக்க மாட்டார், அந்த பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்படுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்புக்கு நீண்ட நாளாக கட்சியில பெரிய பொறுப்பு எதுவும் இல்லாம டெல்லிக்கே அனுப்பிட்டு இருக்காங்களப்பா. நான் ஸ்டாலின் அவர்கள் என்றைக்கு இளைஞரணி தொடங்கினாரோ அன்றையிலிருந்து இளைஞரணிக்காக வேலை பார்த்து தலைவர் அவர்கள் எம்எல்ஏ ஆக அதுக்கப்புறம் அமைச்சராக முதலமைச்சராக உயர்ந்து நிற்கின்ற பொழுது நான் மட்டும் டெல்லியில ஒரு எம்பியா மட்டும் கிடக்கிறேன், ஒரு அமைச்சராக கூட ஆகல. ஏதாவது தலைவராக கூட இருந்து பணிபுரிந்து தலைவருக்கு தளபதியாக இருந்தேன், ஏதாவது பதவி கொடுக்க மாட்டாங்களா? திருச்சியினுடைய ஒரே முகம் கே என் நேரு தானா? நான்லாம் மத்திய தமிழகத்துடைய முகமா இருக்க முடியாதா? திருச்சியில சிவா என்று பேர் எடுத்த நானு, டெல்லியில திமுகவுடைய செல்வாக்க தூக்கி நிறுத்தக்கூடிய நானு, கட்சி பதவியில பெருசா எதுவும் இல்லையே அப்படின்னு குறைபட்டு கொண்டிருந்த திருச்சி சிவா அவர்களுக்கு துணை பொதுச்செயலாளர் பதவியை கொடுத்துட்டாங்க. இனிமே நம்முடைய பொன்முடி அவர்கள் வந்து கட்சி பதவி பெருசா எதுவும் வாங்க முடியாது. ஏன்னா திமுகவில் 5 துணை பொதுச் செயலாளர்கள், ஒரு பொதுச் செயலாளர்,
ஒரு பொருளாளர், ஒரு தலைவர், அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆனால் பொன்முடி அவர்களுக்கும் கட்சியில பொறுப்பில்லை. அவங்க மகன் கிட்ட இருந்தையும் பொறுப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது. எம்பியா மட்டும்தான் தொடர்கின்றார். அதனால திமுக எப்போதும் மாவட்டத்துக்கு ஒரு குறுநில மன்னர்கள் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே செஞ்சி மஸ்தான் அவர்களுடைய ஒட்டுமொத்த பியூஸையும் புடுங்கி வைத்திருக்கக்கூடிய திமுக அவருக்கு இணையாக இருந்த பொன்முடி அவர்களுடைய பியூஸையும் இன்னைக்கு புடுங்கி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் திமுக மீது ஒரு கெட்ட பெயர் இருந்துகிட்டே இருக்குது. அதை தேர்தல் நெருக்கத்தில் பாத்தீங்கன்னா தொடர விடக்கூடாது என்பதனால தான் இந்த அதிரடியான நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றார் முதல்வர். அட பொதுச்செயலாளர் வற்றம்பா, லெட்டர்ல கையெழுத்து போட்டும்பா அப்படின்னு காத்து இல்லாம அட பொன்முடியை எத்தனை நாள் தான் சகிச்சுன்னு பக்கத்துல வச்சிருக்குது. எப்போதும் இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று திமுக சித்தரிக்கிறாங்க, பெண்களுக்கு எதிரான கட்சி என்று திமுக சித்தரிக்கின்றார்கள். ஏன்னா பொன்முடி மாதிரி ஆபாசமாக பேசக்கூடியவங்க திமுகவில் மூன்றாம் தர பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாம் இந்த தேர்தல் நேரத்தில் வாய மூணுன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக பொன்முடி மீது ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பொன்முடிக்கு எதிராக முதல்வரே களத்துல இறங்கி இருக்கிறாரு. லேட்டஸ்டா இப்பதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ற ஆபாச பேச்சாளர் நம்ம விஜய் அவர்களை பற்றி விமர்சிக்கின்ற பொழுது அங்க இஸ்லாம் பெருமக்கள் போயிட்டு ரம்ஜான் நோன்பு திறப்பு விழாவில் கலந்து கொண்டு இருக்கும் போது, பாய் அங்க ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது, நாங்க ஒவ்வொரு அரசியல் கட்சி இடத்திலும் சரி எங்களுடைய செல்வாக்க நிரூபிக்கும் விதமாக அவனுடன் இணைந்துதான் இருப்போம், எங்களுக்கு ஆதரவா இருக்கிறோம் கிட்ட நாங்களும் இருப்போம் பாய் அப்படின்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கிட்ட சொல்லியிருக்காங்க. சரிதான் பாய், இதுக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எச்சோர் துன்றதுக்கு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களை அவமதித்து பேசியிருந்தாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இப்படி தனக்கு யாரு சாதகமா இல்லையோ, தனக்கு யார் ஆதரவா இல்லையோ அவங்கள தனிப்பட்ட முறையில் இனம் சார்ந்தோ மதம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ அவங்கள அவமதிப்பது திமுகவுடைய வாடிக்கையாவே இருக்குது. அதனால சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு யதார்த்தமா தான் பேசினேன், அதனால யாருடைய மனமாவது புண்பட்டு இருந்தா வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தப்பிச்சிட்டாங்க. ஆனால் நாளுக்கு நாள் இது அனுமதிக்க கூடாது என்பதனால தான் பொன்முடி அவருடைய பதவியானது பறிக்கப்பட்டிருக்குது. அமைச்சர் பதவியும் பறிச்சாதான் சரியா இருக்கும் என்பதனால ஆலோசனை நடக்குதான். இதற்கிடையில நம்முடைய துரைமுருகன் ஓடி ஒரு விளக்கம் அளித்திருக்கின்றார். ஏன்னா பொன்முடி இப்படி பேசிட்டான்னு சொல்லிட்டு பதவியை பறிச்சுட்ட, ஆனா இங்க பாரு ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளையும் நம்ம துரைமுருகன் அவர்கள் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசியிருக்கார் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகளுடைய சங்கத்தின் தலைவர் கோபி அவர்கள் நம்ம தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். துரைமுருகன் அவர்கள் தூத்துக்குடி வந்தாரு, என்ன மாதிரி பேசுறாரு பத்தியா, திமுக எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை விமர்சனம் பண்ணலாம் வேண்டான்னு சொல்லல, ஆனா எங்களை அவமதிக்கிற மாதிரி பேசியிருக்காரா, இது நியாயமா, துரைமுருகன் மீது நடவடிக்கை எடுங்க, அப்பதான் பாத்தீங்கன்னா அடங்கி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு பொன்முடி வீடியோ வைரலான பிறகு நடவடிக்கை பாய்ந்த உடனே துரைமுருகன் வீடியோவை வைரல் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, திமுகவை யாராலும் எதிர்க்க முடியாதான், பலம் வாய்ந்த கட்சியாம். ஓகே, ஒரு கட்சியை பற்றி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் பெருமையா பேசலாம், ஆனா எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவங்க பலம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது. அதெல்லாம் விட்டுவிட்டு மொடன் கூன் குருடு இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டு திமுகவை எதிர்க்க போறாங்களாம் அப்படின்னு பேசி போட்டார். ஸோ இயற்கையாக உடல்நல கோளாறு ஏற்பட்டோ இல்ல உடல்ல குறைபாடு ஏற்பட்டாவோ அதை பிறர் விமர்சிப்பதற்காக பயன்படுத்துவது எவ்வளவு கேவலமானது. அதுலயும் துரைமுருகன் அவர்கள் இன்னைக்கு மன்னிப்பு கடிதம் எழுதுகின்ற பொழுது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் தான் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லிட்டு மாற்றுத்திறனாளியுடைய வழியை புரிந்து கொண்டு அந்த நல்ல வார்த்தையை பயன்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் என்று பெயரை வச்சாரு. கலைஞர் இடத்துல வளர்ந்த நான் கலைஞர் வைத்த மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயரை பயன்படுத்தாம ஏதோ பேசுகின்ற போது அவசரத்துல கூன் குருடு நொண்டி மொடம் இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு அப்படின்னு வார்த்தையை விட்டுட்டேன். அது பேச்சு வாக்கில் வந்துடுச்சு. நான் அதற்கு பிறகு கவனித்த பிறகுதான் என்னுடைய மனமே பதறிச்சு. இந்த மாதிரி வார்த்தையா நான் பயன்படுத்தியிருக்கிறேன் கலைஞர்கிட்ட இருந்துகிட்டு. இதை கலைஞர் கேட்டா எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு. கலைஞர் கொள்கையில இருந்துகிட்டே இது பேசக்கூடாது, தப்பு தான். இந்த வார்த்தைகளை முதல்வர் எனக்கு சுட்டி காட்டுகின்ற போது முதல்வர் இந்த வார்த்தையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. அவரு எவ்வாறு காயம் பட்டிருப்பார் இந்த வார்த்தைகளால. அதனால யாருடைய மனமாவது புண்பட்டு இருந்தா நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு நம்முடைய துரைமுருகன் அவர்களும் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாக அவதூறு பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு, வருத்தம் தெரிவித்திருக்கிறார். மன்னிப்பு எங்க கேட்டிருக்காங்க?
திமுகவுடைய வரலாற்றில் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் சரி மன்னிப்பு என்ற வார்த்தையே வராது, வருத்தம் தான் தெரிவிப்பாங்க. ஏன்னா மன்னிப்பு என்ற வார்த்தையானது திமுக இருக்கிறவங்க யாருமே இது வரைக்கும் வாய் விட்டு கேட்டதே கிடையாதான். மன்னிப்பு யார் அதிகமாக கேட்பாங்கன்னா பாஜகவில் இருக்கக்கூடியவங்க, RSSல இருக்கக்கூடியவங்க தான் மன்னிப்பு கேட்பாங்களாம். ஏன்னா வீர் சவாக்கர் இருக்கா இல்லையா, அவர் இங்கிலீஷ்காரங்கிட்டே மன்னிப்பு கேட்டாராம், ஷூ அன்னைக்கு வாழ்ந்தாராம். அதனால மன்னிப்பு கேட்கக்கூடிய பரம்பரை RSS பரம்பரை, பாஜக பரம்பரை அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்குதான். அதனால மன்னிப்புன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்களாம். யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் விமர்சிப்பாங்களாம். அதில் தன் கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சிக்குவாங்களாம். பிறகு தன் கட்சியை கலாச்சதை கூட தெரியாமல் பொது வழியை சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். என்னடா நம்ம கட்சியே கலாச்சிருக்கிற அப்படின்னு கேட்கும்போது தான் ஐயோ நம்ம கட்சியை கலாச்சிட்டுனா அப்படின்னா யாருடைய மனமாவது புண்பட்டு இருந்தா வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் கிட்டத்தட்ட 1971 எம்எல்ஏ இருக்காரு. 55 ஆண்டு காலமாக எம்எல்ஏ இருந்த பிறகு கூட பொது வழியில் எப்படி பேசணும்னு தெரியாது. ஏன்னா வேலூரில் செப்டம்பர் 17, 2023 திமுகவுடைய 30 விழாவில் நம்முடைய வேலூரை பற்றி குறிப்பிட்டு சொல்லுகின்ற போது துரைமுருகன் அவர்கள் வேலூரில் பெரியார் வந்து கூட்டம் போடலன்னா திமுகவே உருவாகியிருக்காது. ஏன்னா வேலூர் கூட்டத்தில் பெரியார் வந்து பேசுகிறாரு, அந்த இடத்துல மணியம்மையை பார்க்குறாரு, டக்குன்னு கூட்டு போட்டாரு பெரியார். பிறகு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த கல்யாணம் ஏற்புடையதல்ல, முரண்பாடு கொண்டதாக இருக்கிறது. அதனால் ஒரு சின்ன பெண்ணை பெரியார் வந்து 72 வயசோ 76 வயசோ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணதுனால பொருந்தா கல்யாணத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அண்ணா பெரியாருடன் முரண்பட்டு கட்சியை தொடங்கினாரு. பெரியார் மணியம்மையை கூட்டிகிட்டு போகலன்னு வச்சுங்களேன், திமுகவே பிறந்திருக்காது. ஒரு கல்யாணத்துக்காக ஒரு கட்சி தொடங்குச்சுன்னா அது திமுக தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சமூக நீதிக்காக கட்சி தொடங்கலை, இடஒதுக்கீடுக்காக கட்சி தொடங்கலை, மொழி போராட்டத்துக்காக கட்சி தொடங்கலை, தமிழக உரிமைக்காக கட்சி தொடங்கலை, மாநில சுயாட்சிக்காக கட்சி தொடங்கலை. ஆனால் எதுக்காக கட்சி தொடங்குச்சுன்னு சொல்லிட்டு போட்டாரு நம்ம துரைமுருகன். மணியம்மையை கூட்டின்னு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால கல்யாணத்தை எதிர்த்து தான் ஒரு கட்சி தொடங்கினாங்க, அந்த கட்சி தான் திமுக என்று தான் கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சாரு. ஆனால் கடைசியில் ஏயா பெரியார் கொள்கை பெரியார் கொள்கை என்று சொல்லிவிட்டு அந்த பெரியாரையும் மணியம்மையும் இவ்வளோ அவமானப்படுத்துறதெல்லாம் நியாயமாக இருக்குமான்னு சொல்லிவிட்டு கி வீரமணி அவர்கள் சுட்டி காட்டின பிறகு தான் இவருக்கு தவறே புரியுது. பேச்சு வாக்கில் மணியம்மையை பார்த்தார், அவருடைய கட்சி பணியானது சிறந்ததாக இருந்தது. அதனால் எனக்கு பிறகு என்னுடைய இயக்கத்துக்கு சரியான பெண்மணியாக இருந்து கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒருத்தர் பெரியம்மையாக இருப்பார்கள் என்று தன்னுடனே வந்து மணியம்மையை அழைத்து சென்று விட்டார் அப்படின்னு சொல்ல வந்தங்க. ஆனால் பேச்சு வாக்கில் கூட்டிக்கின்னு போயிட்டாரு அப்படின்னு தப்பாக சொல்லிட்டேன். உண்மையாகவே பெரியார் அடி ஒற்றி வந்த கி வீரமணி அவர்களுக்கும் அவருடைய ஆதரவாளருக்கும் நான் பேசின வார்த்தையானது மிகப்பெரிய வருத்தத்தை தந்திருக்கும். அந்த மன வருத்தத்தினால காயம் ஏற்பட்டிருக்கும். அதற்கு மருந்தாக நான் வந்து என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னை பற்றி நல்லா தெரியும், நான் திமுகவுக்கு எவ்வளோ விசுவாசியோ அதே மாதிரி பெரியாருக்கும் திகாவுக்கும் எவ்வளோ விசுவாசி என்று தெரியும். அப்படி இருந்தும் வார்த்தை தவறி போச்சு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவையும் கலாச்சாரு, மாற்றுத்திறனாளிகளையும் கலாச்சாரு துரைமுருகன். இந்த வீடியோக்கள் எல்லாம் பொன்முடி வீடியோ வைரலான பிறகு இதுவும் வைரலாச்சு. உடனே வந்து அடாடா நம்ம பதவியை காலி பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்கடோ, இவனுக்கு விடமாட்டானுங்க போலக்குது, ஏற்கனவே பொன்முடி மீது ஏகப்பட்ட கோபத்தில் இருக்கிறாரு, ஸோ அதற்கு முன்பாக நம்ம முந்திக்கிட்டு மன்னிப்பு கோரி விடுவோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகன் மீது காட்டமான ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக ஏப்பா வருத்தம் தெரிவிச்சிடம்பா, தெரியாம பேசிட்டோம்பா அப்படின்னு சொல்லிவிட்டு தன் வருத்தத்தை பதிவு செய்திருக்கின்றார். இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது தவர் பொன்முடியா இருக்கவாச்சு நான் கையெழுத்து போட்டு பதவியை நீக்கி போட்டேன். ஆனால் மாற்றுத்திறனாளிகளை அவமதித்து பேசுறதுக்காக பொதுச் செயலாளரை கட்சி விட்டு நான் நீக்க முடியாது. செயற்குழு பொதுக்குழு கூட்டி தான் கட்சி விட்டு உன்னை நீக்க முடியும், இல்லை உன்னுடைய பதவியை பறிக்க முடியும். அமைச்சர் பதவி கூட எனக்கு அடுத்து 2ஆம் இடத்துல நீ இருப்பதனால என்னால் பெருசாக உடனே நடவடிக்கை எடுக்க முடியாது. அதனால் மாற்றுத்திறனாளிகளை அவமதித்து பேசுறதுனால நான் கட்சி பொறுப்புகளிலிருந்து தானாக முன் வந்து ஒரு 6 மாதத்துக்கு விலகி கொள்கின்றேன், என் தவறை உணர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு கட்சி பொறுப்பிலிருந்து விலகி கொள்கின்றேன் சொல்லிட்டு தானாக முன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடு அப்படின்னு சொல்லிவிட்டு பதவியிலிருந்து தானே விலகிற மாதிரி ஒரு அறிவிப்பை நம்முடைய துரைமுருகன் விடுற மாதிரியே விட சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் தன் பதவியும் பறி போய் விடுமோ என்று பயந்தவர் தான் பொன்முடி அவர்கள் இந்த வீடியோ வைரலான பிறகு
இந்த வீடியோவை தவறாக சித்தரித்து விட்டார்கள் என்று உடனடியாக மன்னிப்பு கோரி இருக்க வேண்டும். அவர் காலதாமதம் பண்ணிட்டார். ஆனா இந்த வீடியோ, அதாவது துரைமுருகன் வீடியோ வைரலான பிறகு இவர் வருத்தத்தை தெரிவிச்சிட்டாரு. ஸோ வருத்தத்தை தெரிவித்தனால இப்ப முதல்வரால துரைமுருகன் மீது நடவடிக்கை எடுக்க முடியல. நாம பேசுகின்ற இந்த தருணத்துல கூட பொன்முடி அவர்களுடைய அமைச்சர் பதவி பறிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தேர்தல் நெருக்கத்துல பெண்களுக்கு பாதுகாப்பா நாங்க இருக்கிறோம். எந்த மதத்துக்கும் எதிரான கட்சி கிடையாது. இந்து மதத்தை அவமதித்து பேசியது பொன்முடி கருத்து தான். இதோட இந்து மதத்தையோ பெண்களையோ யாராவது தவறா பேசினாங்கன்னா பொன்முடிக்கு தான் நேரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பதவியை இந்நேரம் பறித்திருக்கலாம். எப்பா, திமுக மாதிரி தண்டனை கொடுப்பது வேற யாருமே இல்லப்பா. இன்னொரு ஜெயலலிதாவாக நம்ம ஸ்டாலின் ஐயா மாறிட்டாரியா அப்படின்னு ஊடகமானது முட்டு கொடுத்து கொண்டு இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் வருத்தம் தெரிவித்ததையும் பொன்முடி அவர்கள் பதவி பறிக்கப்பட்டதையும் திமுகவில் எல்லாருக்கும் உரிய மதிப்பு இருக்குதுப்பா. சில பேர் வாய் கொழுப்பா பேசினா அவங்கள யார் என்னன்னு பார்க்காம கட்சிக்கு எத்தனாலும் உழைச்சிருக்காங்க என்று பார்க்காம அவங்களுடைய பதவி கூட பறிச்சுட்டாங்கப்பா. திமுகவை நீ நம்பலாம்பா அப்படின்னு திமுக முட்டு கொடுக்கிற மாதிரி எப்ப ஸ்டாலின் அவர்களே இறங்கி பதவியை பறிச்சுட்டாருப்பா. இனிமே அவர் ஒருபோதும் இந்த மாதிரி தவறுகளை சகித்துக் கொள்ள மாட்டாருப்பா. அவருடைய இரும்பு கரமானது இப்போதான் தெரிஞ்சிருக்குது கட்சிக்காரனுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு 2021 பதவி ஏற்றாருப்பா. அம்மா உணவத்தை அடிச்சு நுறுக்கினாங்க. கட்சிக்காரனே இருந்தாலும் 2 பேரை பதவி விட்டு தூக்கினாருப்பா. இப்ப அதே அதிரடியா காட்டியிருக்காருப்பா. இனிமே எவனும் கண்ணியம் குறைவாக பேசவே முடியாது. எதிர்கட்சி வரிசையில் இருந்தா கூட சரி, அவனை கண்ணியத்துடன் தான், கொள்கையுடன் தான், கடமை கண்ணியம் கட்டுப்படும் இந்த 3 தாரக மதத்தின் அடிப்படையில் தான் விமர்சிப்பாங்க. நீ பாருங்களம்பா அப்படின்னு திமுகவுக்கு நற்பெயரை கொடுக்கும் விதமாக பொன்முடி நீக்கத்தையும் துரைமுருகனுடைய வருத்தத்தையும் ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸாக போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியில் அமித்ஷா அவர்கள் குருமூர்த்தி அவர்களுடைய வீட்டுக்கு சென்ற விஷயத்தை இப்போது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ எடுத்து முடிவதற்குள்ளாக நிச்சயமாக அமித்ஷா அவர்கள் கூட்டணி எப்படி உருவாக போகுது, தலைவர் யார் தேர்ந்தெடுக்க போறோம் என்று சொல்லிட்டு பத்திரிகையாளர் முன்பாக பேசிட்டு இருந்தாலும் இருப்பாங்க. அமித்ஷா அவர்கள் என்ன விளக்கம் அளிக்கின்றார் சென்னை வந்தது தொடர்பாக, அதனுடைய முழு விவரத்தையும் அடுத்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க. இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. வீடியோ நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களே.